அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தானவின் கைதினை வெடிகொளுத்தி கொண்டாடிய மக்கள். நடப்பாண்டில் இதுவரை 50 துப்பாக்கிச் சூடு, 30 பேர் கொலை. மீண்டும் வடக்கு ரயில் சேவைகள் நிறுத்தம். ஒருநாள் கடவுச்சீட்டு விநியோகம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. புகைத்தலால் இலங்கையில் ஆண்டுக்கு 20,000 பேர் உயிரிழப்பு. தமிழர் பகுதியில் முன்னறிவித்தலின்றி தடைப்படும் மின்சாரம். இலங்கை பயணி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. நாளை வரை வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை. பகவதலாவை பகுதியில் ஆணொருவரின் சடலம் மீட்பு. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டமையை நாவலப்பிட்டி மக்கள் வெடிகொளுத்தி கொண்டாடியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலின் போது விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகிக்க கரம் மற்றும் தாம் விளையாட்டு பலகைகள் இறக்குமதி செய்ததில் அரசுக்கு கோடிக்கணக்கான நஷ்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாவலப்பிட்டி மக்கள் வெடிகொளுத்தி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். மஹிந்தானந்த தனது பிறப்பிடமான நாவலப்பிட்டி தொகுதியில் கடந்த தேர்தல்களில் போட்டியிட்டவர். இதேவேளை குறித்த வழக்கில் சதோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நளின் பெர்னாண்டோ மீதும் குற்றம் சுமத்தப்பட்டு அவருக்கு 25 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நடப்பாண்டில் இதுவரை பல்வேறு பகுதிகளில் இருந்து 50 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அந்த துப்பாக்கிச் சூடுகளில் 30 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் தேவுந்தரவில் நடந்த இரட்டை கொலையும் அடங்கும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். புனர் நிர்மாண பணிகளால் மகாவிவில் இருந்து அனுராதபுரம் வரையிலான பிரதான ரயில் மார்க்கமுடனான ரயில் சேவைகள் மீண்டும் ஒரு மாதம் நிறுத்தப்படும் என இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. மகாவிவில் இருந்து அனுராதபுரம் வரையிலான பிரதான ரயில் பாதையில் 5 பாலங்களில் புனர் நிர்மாண பணிகள் நடைபெற்று வருவதனால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. சுமார் 100 ஆண்டுகள் பழமையான இந்த பாலங்களை அகற்றிவிட்டு புதிய பாலங்கள் அமைக்கப்பட உள்ளது. அதேவேளை 5 பாலங்களும் இந்திய கடன் உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்டு வருவதாகவும் இதற்கு சுமார் 15 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் நடைமுறையில் இருந்த 24 மணி நேர ஒருநாள் கடவுச்சீட்டு வழங்கும் சேவை இன்றுடன் முடிவடையும் என்று குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. அதேவேளை ஜூன் 2, 2025 முதல் ஒருநாள் கடவுச்சீட்டு வழங்கும் சேவைக்கான விண்ணப்பங்கள் காலை 7 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை பத்திரமுலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். முன்பதிவு செய்தல் அல்லது அவசர தேவைகளுள்ள விண்ணப்பதாரர்களுக்கும் இந்த சேவையின் கீழ் வசதி செய்து கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வழக்கமான கடவுச்சீட்டு விண்ணப்பங்கள் தலைமை அலுவலகம் மற்றும் அனைத்து பிராந்திய அலுவலகங்களிலும் வழக்கம் போல் காலை 7 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச புகைத்தல் தடுப்பு தினம் மே மாதம் 31ஆம் தேதியாகும். இந்த தினத்தை முன்னிட்டு புகையிலை துறையின் தலையீடுகளை வெளிக்கொணரவும் எனும் தொனிப்பொருளில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று தேசிய நூலக ஆவணவாக்கல் சேவைகள் சபையில் நடைபெற்றது. இந்த தொனிப்பொருள் இளைஞர்களை இலக்கு வைத்து செயல்படும் புகையிலை நிறுவனங்களின் சூட்சுமமான விளம்பரங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டுள்ளது. புகைத்தலால் இலங்கையில் ஆண்டுக்கு 20,000 பேர் உயிரிழக்கின்றனர். இவை ஒரு நாட்டின் சுகாதாரத்திற்கு பாரிய அச்சுறுத்தலாக அமைகின்றது என மதுசார மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் தெரிவித்துள்ளது. நாளாந்தம் 520 மில்லியன் ரூபாய் புகையிலை பொருட்களுக்காக செலவிடப்படுகின்றது என மதுசார மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் சுட்டிக்காட்டியுள்ளது. வவுனியாவில் கடந்த சில வாரங்களாக முன்னறிவித்தலின்றி நிறுத்தப்படும் மின்சார விநியோகத்தால் தாங்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாக பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு மின்சாரத்தை நிறுத்துவதாக இருந்தால் முன்கூட்டிய அறிவித்தல் வழங்கும் பட்சத்தில் மாற்று ஏற்பாடுகளை செய்யக்கூடியதாக இருக்கும் எனவும் மக்கள் குறிப்பிட்டுள்ளனர்.
வர்த்தக நிலையங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் மின்சார தடை ஏற்பட்டமையினால் வர்த்தகர்கள் பெரும் இடையூறுகளுக்கு முகம் கொடுத்தனர். தற்போது மின்பட்டியல் வழங்கப்படாமல் தொலைபேசி இலக்கத்துக்கே மின்கட்டண அறிவித்தல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முன்னறிவிப்புமின்றி மின்சார சபையினர் மின்சாரத்தை துண்டித்து செல்வதாகவும் மேலும் பிந்திய கட்டணம் என பில் பட்டியலுக்கு மேலதிக கட்டணம் அறவிடும் மின்சார சபையினர் தடங்களற்ற மின்சாரத்தினை வழங்க வேண்டிய முக்கிய பொறுப்பினையும் ஏற்க வேண்டும் என பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இலங்கை பயணியொருவர் கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த எமிரேட்ஸ் விமானத்தில் மோசமாக செயற்பட்ட 49 வயதான இலங்கை பயணியை கைது செய்யப்பட்டுள்ளார். 39 வயது தென்னாப்பிரிக்க விமான பணிப்பெண்ணை தகாத ரீதியாக துன்புறுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். கப்பலில் கேப்டனாக பணிபுரியும் இலங்கையரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் நேற்று காலை 9 மணிக்கு எமிரேட்ஸ் விமானமான EK 650 துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்திருந்தார். விமானத்தில் வந்தபோது அவர் அதிக அளவில் குடிபோதையில் இருந்ததாகவும் விமானத்தில் பணிபுரிந்த தென்னாப்பிரிக்க விமான பணிப்பெண்ணை தகாத ரீதியாக துன்புறுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை மக்களுக்கு பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த எச்சரிக்கையானது நாளை பிற்பகல் 12:30 வரை அமலில் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய சிலாபம் முதல் புத்தளம் வரையிலும், மன்னார் முதல் காங்கேசந்துறை வரையிலும், காலி முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கரையோர கடற்பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் இது தொடர்பில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை கடற்பகுதிகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று மீன்பிடி மற்றும் கடல்சார் சமூகத்தினருக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. பகவந்தலாவை டிஎன்சின் தோட்டப்பகுதியில் உள்ள குடியிருப்பு ஒன்றிலிருந்து ஆணொருவரின் சடலம் ஒன்று இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக பகவந்தலாவ போலீசார் தெரிவித்தனர். குறித்த நபர் தனது வீட்டில் நேற்று இரவு உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் உயிரிழந்து காணப்பட்டதாகவும் உயிரிழந்த நபரின் மூக்கு பகுதியில் இரத்தக்கரை காணப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். குறித்த மரணம் தொடர்பாக சந்தேகம் எழுந்துள்ளதனால் ஹட்டன் தடயவியல் போலீசாரை சம்பவ இடத்துக்கு வரவழைத்து விசாரணைகளை பொகவந்தலாவ போலீசார் ஆரம்பித்துள்ளனர். பொகவந்தலாவ டிஎன்சின் தோட்டப்பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை மரண விசாரணைகள் ஹட்டன் நீதிமன்ற பதில் நீதவான் S. ராமமூர்த்தி தலைமையில் மரண விசாரணைகள் இடம்பெற்றதுடன் சடலம் பிரேத பரிசோதனைக்காக சடலம் டிக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக பொகவந்தலாவ போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சடலமாக மீட்கப்பட்டவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா எனும் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை பல கோணங்களில் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.